ஹல்லேலூயா. மைக். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து தேவனை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கலாத்திய திருச்சபைக்கு பவுலடியார் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4 வசனம். கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கும்படியாய் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிக்கணும். இந்த பிரபஞ்சம் ஏன் பொல்லாததாய் மாறி இருக்கிறது என்பது நமக்கு தெரியணும். எல்லாம் ஆசீர்வாதமா தேவன் படைச்சிருந்தும் ஆதாமே வாழ்த்தில் ஆட்சி செய்ய கொடுத்திருந்தும் அவர்கள் சாத்தானுக்கு பின்னால போனதுனால என்ன நடந்துங்கிறது ஆதியாகமம் 3:16-19 தெரியும். பெருகும்போது வேதனை, பூமி நிமித்தம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய். அடிக்கடி நாம் அதை நினைவு கூற வேண்டும். சாத்தானுடைய பிடியில ஆதாம் ஏவாள் வந்துட்டாங்க, மகிமை இழந்துட்டாங்க, தெய்வ பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டுட்டாங்க. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு பையன் காயின்னு பிசாசு கையில் எடுத்து அவனை கொலைகாரனாய் மாத்தினான் என்று சொல்லி யோவான் 8:44 ஆண்டவர் சொல்லுவார், பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், இப்போ காயின் கொலைகாரனா மாறிட்டான். இப்போ ஆதியாகமம் 6:5 வந்தோம், மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தான் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட வேண்டியதாயிற்று. எல்லாரும் பிசாசு பிடியில சிக்கிட்டாங்க. அப்படி ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த இஸ்ரவேலர்களுக்கு நீங்க என் சொந்த பிள்ளையாயிரு, எனக்குரியவர்களாயிரு, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அவங்க கண்ணுக்குட்டியை செஞ்சு விக்கிரக ஆராதனை செஞ்சு கர்த்தரை எரிச்சல் ஊட்டிட்டாங்க. 10 முறை பரீட்சை பார்த்ததுனால அவங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்காம வனாந்திரத்தில் அழைச்சி போட்டார். அவங்க பிள்ளைகள் கானானுக்குள்ள போனாங்க, விக்கிரகாரனை செஞ்சாங்க, எருசலேம் ஆலயத்திலே விக்கிரகத்தை வைத்தார்கள் என்று சொல்லி எசேக்கியேல் 8:5 சொல்லுது. தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தார், கேட்கல. எருசலேமை உடைச்சி தீ கொளுத்தி எல்லாரையும் துரத்தி போட்டார். நல்ல கவனிங்க. பிசாசின் ஆளுக நான் அடிக்கடி சொல்லியிருக்கலாம், எப்படி இந்த உலகத்தில் வந்தது கொட்டி கட்டி பறக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ ஏசுவிட்ட பிசாசு சொல்கிறேன், ஆமாம் லூக்கா 4:5 உலகம் முழுசும் எனக்கிட்ட தான் இருக்கு, நான் எல்லாத்தையும் கைப்பற்றி விட்டேன். 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கல்கள் கிடக்கிறது என்று நாம் அறிஞ்சிருக்கணும்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 6:12 ஆமாம் 12:6 சொல்லுகிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிலின் 6:12 பொல்லாத ஆவிலின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு என்று நம்ம வாசிக்கிறோம். மனுஷ சக்தி மட்டும் இல்ல, வான மண்டலம் வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளும் இப்போது பிசாசின் பிடியிலே வந்திருக்கிறது என்பதை நாம் அங்கே இந்த வசனங்கள் மூலம் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு பேசிக் அஸ்திபாரத்தை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நல்லது, புரிஞ்சுங்களா? புரிஞ்சா நல்லது. பொல்லாத பிரபஞ்சத்தில் எப்படி இந்த பொல்லாத பிரபஞ்சமாக மாறிச்சுங்கிறத வசனத்தின் மூலம் சொல்லிட்டேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், ஏன்னா பின்னால் நான் சில விஷயம் சொல்லணும், விசுவாசிகளாய் உங்களுக்கு சொல்லணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உலகத்தான் அல்லாது போல என் சீஷர்கள் உலகத்தார் அல்லன்னு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல என்று சொல்லி யோவான் 18:36 சொல்லுவார். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான வசனம் அது யோவான் 7:7, இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறேன், அதனால் இந்த உலகம் என்ன பகைக்கிறதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டா? போதுமா? இந்த உலகம் பல்லாங்கனுக்குள்ள இருக்கிறதுங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிட்டு, இதுல நாம சிக்கி இருக்கிறதுனால தான் பல விதமான கடினம் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது. எத்தனை விதமான கடினங்கள், துன்பங்கள், பயங்கரங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்ல இதெல்லாம் பாக்குறீங்க, பல ரீதியில பாக்குறீங்க. அதனுடைய பின்னணி என்னவென்று சொன்னால், நாம் ஒரு பொல்லாத பிரபஞ்சத்தின் பிடியில அதுக்குள்ளே தான் சிக்கி இருக்குங்கிறத முதலாவது தயவு செய்து மறந்துடாது. அல்ல இவன் முதல் கேள்வி, நீங்கள் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இன்னும் மூழ்க விரும்புறீங்களா, இதை விட்டு வெளியேற விரும்புறீங்களா? அல்ல கேள்வி இருக்குல்ல.
மூழ்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த நாட்களில் பைபிள் அடிப்படையில் பேசப்படுகிற எல்லா பெரும்பாலான பிரசங்கங்கள் எல்லாம் ஜனங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் மூழ்கடிக்கிற வண்ணமாக அமைஞ்சிருக்கு. புரியுதா நான் சொல்கிறேன் சார் தானே? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் ஜனங்களை மூழ்கடித்து அழிக்கிற ரீதியில் அமைந்திருக்கிறது என்பது ஆவியானவர் ரொம்ப தெளிவாக எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால நான் அனுபவத்தில் பேசுகிறேன். நான் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் 2 பாஷையில் நான் சுவிசேஷகனா எல்லா சூழ்நிலையிலையும் நான் செயல்படுறவேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு ஏற்பட்ட சில அனுபவத்தை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நான் செய்தி கொடுக்க சென்றிருந்தேன். அது ஒரு நல்ல பழைய ஒரு பெந்தெக்கோஸ்தே சபையினுடைய தொடர்ச்சி. அதனுடைய சபைகள் இங்கே தமிழ்நாட்டில் கூட இருக்குது. நான் அங்கே சென்றிருந்தேன். அந்த சபையை சார்ந்த முக்கியமான விசுவாசி, மூத்த விசுவாசி ஒருவர் அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். ஒரு சூழ்நிலையை சொன்னார். என்ன சூழ்நிலை என்ன சொன்னால், அவருடைய ஒரு மகள் அவளை வெளிநாட்டில் ரஷ்யாவில் டாக்டர் படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. படிக்க போன உடனே அவளுக்கு பல பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. 2 கிட்னி செயலிழந்துட்டு அந்த படிப்பை முடிக்க முடியாத அளவுக்கு கடினமான சூழ்நிலை இழுத்து அப்படி ஆயிட்டுது. அப்புறம் கிட்னி மாற்றி ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாச்சுது, வேறு கிட்னி வைக்க வேண்டியாச்சுது. எவ்வளவு செலவு எவ்வளவு லட்சம்னு ஓரளவு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு வந்தால் அவளுக்கு கண் பார்வை மங்கிட்டு, இதுக்கு எஃபெக்ட்னாலே என்னமோ கண் பார்வை மங்கிட்டு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றிருந்தார்கள். ஏன்னா நான் ஆழமான வசனங்களை சத்தியங்களை எல்லாம் பேசுறதுனால அப்போது என்னை இவர்கிட்ட நம்ம கேட்போம், என்ன ஆவியானவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கறதுக்கு என்ன அழைச்சிட்டு போனாங்க. நான் பகல் முழுதும் அங்கே மாலை 3 மணி வரை அங்கே இருந்தேன். ஸோ ஆவியானவர் என்னோட பேசின காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவங்க தாவீதுக்கு சீஷன் ஆயிட்டாங்க, யோசேப்புக்கு சீஷன் ஆகியிருக்காங்க. எனக்கு சீஷர் ஆகலைன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு சீஷர் ஆகலை. நான் சொன்ன வார்த்தையில் கவனிக்கலை. அவங்க ஏதோ உலகத்தில் உயரத்துக்கு ஏறணும், உலகத்தில் எல்லாரும் அப்படியே கேட்டு மைண்டில் வச்சு அந்த சூழ்நிலைக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அதனால பல கண்ணிகளில் சாத்தா வலையில் சிக்கினாங்கன்னு ஆவியானவர் சொன்னார். ஏன் சீஷனா என் வார்த்தையில் நடந்திருந்தா அதுக்குன்னு நான் ஒரு வழி வச்சிருப்பேன், அந்த வழியில் அவங்கள நடத்தியிருப்பேன். ஒரு வேளை தெரியாமல் ஒரு குழியில் விழுந்திருந்தா நான் தூக்கி கொண்டு வந்திருப்பேன். அவர் சொன்னார், இல்லை எனக்கு சீஷன் ஆகல, என் வார்த்தையை மதிக்கல, அப்போஸ்தல அஸ்திபாரத்தை மதிக்கல. அதான் அந்த வசனத்தை சொன்னேன் உங்களுக்கு முன்ன. அவங்க உலகத்தில் மூழ்கிட்டாங்க, நான் விட்டுட்டேன். அவங்க இஷ்டத்துக்கு போனாங்க, சிக்கிட்டாங்க. நான் எல்லா காரியத்தையும் வச்சு அநேக வசனங்களில் இயேசுவன் சீஷனாக இருக்கிறதுன்னு என்ன தெரியுமா, அவரை பின்பற்றுறதுன்னு என்ன தெரியுமா அப்படின்னு புதிய ஏற்பாட்டு வசனங்களை அந்த மகளை அவ்வளோதான் வர சொல்லி உட்கார வச்சு, சரி இருக்கக்கூடிய பவரில் ஆமாம் நீ எப்படியாவது வாசி, அவளை வாசி, செல்ஃபோன் வச்சு அது வாசி அப்படின்னு சொல்லி எல்லா வசனங்களையும் அவங்க மைண்டில் நான் இம்போஸ் பண்ணேன், பதிய வச்சேன். அதாவது உலகம் பிசாசுக்குள்ள இருக்கு, ஆண்டவருடைய சீடர்களாக அவருக்கு பின்னால தான் நடக்கணும். அவர் சொல்றார் யோவான் 14:27, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கார், அது ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். நீங்க உலகத்துல இருக்கிறது மாதிரிலாம் நடக்க முடியாது. இப்படி தப்பா பேசிடுறாங்க. நிறைய பேசினேன், 3 மணி வரை சமயம் தானே, நிறைய பேசி ஜெபிக்க ஒப்பு கொடுக்க வச்சு நான் கடந்து வர வேண்டியதாயிட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேற ஆளுகளை பற்றி பேசலை, பெந்தெக்கோஸ்தே சபை விசுவாசி முக்கியமான ஒரு குடும்பத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். இன்னொரு குடும்பம் சொல்றேன். அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக அவங்களும் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்ததுனால என்ன அழைச்சிட்டு போனாங்க. அது என்ன சூழ்நிலைன்னு சொன்னா, அந்த தகப்பனார் இந்த சபையில் விசுவாஸ், தாயார் விசுவாஸ், பையனை விசுவாசி தான். அந்த சண்டே ஸ்கூல் சம்மந்தமாக அந்த யூத் மீட்டிங்லலாம் பிரசங்கம் பண்ணுவாரான் அந்த பையன். டாக்டர் படிக்கிறதுக்கு அவனை படிக்க வச்சுட்டான். படிப்பு கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த சூழல். இந்த நிலையில் அது சம்மந்தமாக கொஞ்சம் காசு கொடுக்கணும். ஏதோ விஷயத்தில் தகப்பனுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் வந்ததில் இந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா, தகப்பனை 31 குத்து, எத்தனை குத்து, கத்தியால் 31 குத்தி சொந்த வீட்டில் அந்த அந்த சென்டர் ஹாலில் கொன்று போட்டுட்டான். எப்படி இருக்கும் யோசித்து பார்க்கணும். நான் அந்த ஹாலில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே தான் அவருக்கு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதில் தான் உட்காந்து அந்த வீட்டம்மா தாயார் இன்னும் விசுவாசி தான் பெந்தெக்கோஸ்தே சபையில். ஆமாம், அந்த பையனை போலீஸ் வந்தாங்க, பிடிச்சிட்டு போனாங்க. தகப்பனார் இறந்து போனார், பையன் ஜெயிலில் இருக்கிறான். அல்லேலூயா. பெந்தெக்கோஸ்தே குடும்பத்தில் நடந்த சொல்கிறேன். அதிர்ச்சி அடைஞ்சேன். என்ன நடக்குது ஆண்டவரே, என் ஊழியத்தில் சந்திக்கிற சூழ்நிலை நான் மறைக்காமல் அவங்களுக்கு பேசுகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், மீண்டும் சொன்னார்,
எனக்கு சீசர் ஆகல. பழைய ஏற்பாட்டு கதைகள் எல்லாம் ரொம்ப பேசுறாங்க, வெட்டு குத்தெல்லாம் பேசுறாங்க. அங்க இருக்க யூதருடைய கொலைகார ஆவி இவங்களை பிடிச்சிருதுன்னு சொல்றாரு. அவங்களுக்கு அது தெரியல. புரியுதா உங்களுக்கு? பைபிளில் இருக்க பழைய ஏற்பாட்டு சம்பவம், வெட்டுக்குத்து கதை, இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கைகளை கேட்டு கேட்டு அது உள்ள இருந்ததுனால அந்த ஆவியான அங்கே வெட்டுக்குத்தெல்லாம் நம்ம நிறைய கேட்குறோம்ல. ஆமாங்க, ஒரு இடத்துல நான் சமயம் இல்லையே, ஒரு இடத்துல நான் பிரசங்கத்துக்கு போயிருக்கேன். அங்கே திடீர்னு இன்னொரு பிரசங்க யார் வந்துட்டார். ஸோ வந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், அவருக்கு 1/2 மணி நேரம், நாங்கள் 1 மணி நேரம் பைபிள் ஸ்டடி எடுப்பேன். அங்கே அவருக்கு முதலாவது 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கொடுத்துருக்கேன். நான் செகண்ட் பார்ட்டு பேசுகிறேன்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டு உட்காந்துட்டேன். அந்த மனுஷன் என்ன பேசினான்னு தெரியுமா? நான் வசனம் எல்லாம் சொல்லலை. அவன் ஒருத்தன் தனக்கு ஈட்டியை கொண்டு இத்தனை பேரை குத்திக்கு வந்தான். பட்டயத்தை கையோட ஒட்டி கொள்ளு மட்டும். ஆமாம், கை இந்த விறகு வெட்டும்போது கை ஒட்டி ஒரு மாதிரி கிழிஞ்சிடும்ல, வெட்டி வெட்டி அந்த இதில் கை பட்டயத்தோட ஒட்டி கொள்ள போக மட்டும் அவன் தலைகளை வெட்டி வீழ்த்தினான்னு சொல்லி ஆவேசமாக பேசினார். எனக்கு வேதனை, என்னடா இது? ஒரு கணத்தில் அடித்தவனுக்கு மறுகணத்தை காட்டுங்கிறதான சபையில், சொல்ல வேண்டிய சபையில் பேசுகிற வசனமா இது? அது எங்கேயோ பேசி எங்கேயோ வந்தார். நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன். அந்த பிரசங்கியாருக்கு பிரசங்கம் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் பேசினார், பாட்டினார், என்னெல்லாம் ஆடிட்டு அவர் கொடுத்த சமயத்தை அவர் நிறைவு செய்யலை. அவர் முடிச்சுட்டு இறங்கி எப்படி வெளியே போயிட்டார். முதல்ல இங்கே பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். பரவ பார்த்து நான் பிரசங்கம் பண்ணேன். எப்பா, ஒரு காலத்தில் நீ தெரியாதனமா அப்படி இப்படிலாம் இருந்துட்டேன். இப்போ இயேசுவை பின்பற்ற ஒன்று அழைச்சிருக்கு. அல்ல இல்லையா? இயேசுக்கு சீசனாக ஒன்று அழைச்சிருக்கு. சும்மா இயேசுவன் பக்தனை ஆராதிச்சுட்டு யூதருடைய கொலவரை கொள்கைகளை தியானிக்கிறதுக்கு ஒன்றும் கூப்பிடலை. எல்லாம் சொல்லி நான் பிரசங்கத்தை சரி பண்ணோம். எங்களுக்கு அந்த பிரச்சனை வரும், தப்பு பண்ணாங்கன்னா நாங்கள் சரி பண்ணணும். சரி பண்ணி எடுத்து முடித்தேன். அந்த மனுஷன் இங்கே வரல, அங்கே வெளியே நிற்கிறான். பரவ பார்த்தா பின்னால் போய் உட்காந்துருக்கிறான். பாஸ்டரு யாரே? சபை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி என் கண்ணு முன்னால் நடந்தது. நாகர்கோயிலில் ஒரு சபைக்கு செய்தி சொல்ல போனேன். சங்கீத பகுதியில் சங்கீதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சங்கீதம் இருக்குல்ல, 137 38 அந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, பாபிலோனின் குமாரத்தியே, நீ எங்களுக்கு செய்தது போல உனக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவானா? 37 8 9 சரிதானுங்களா? ஏன்னா அதிர்ந்து போனேன், என்னடா இது 150 சங்கீதம் நமக்கு இருக்குல்ல. நல்ல விஷயம் ஏதாவது பேசி கொஞ்சம் விசுவாசத்துக்கு சொன்னால் தப்பு கிடையாது. இது என்ன, இது வரிசையாக தான் வாசிப்பாங்களாம். இதெல்லாம் இயேசுக்கு பொருத்தமா என்ன? ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ப்ராக்டிக்கலாக தான் பேசணும், ஒன்றும் மறைக்க முடியாது. சில சபையில் சங்கீதம் வாசிக்கல, வெரி ஃபியூ 1 or 2 சர்ச்சஸ் இருக்குது. நான் ரொம்ப ரவுண்ட்ஸில் இருப்பேன். நான் கேட்பேன், உங்கள் சபையில் சங்கீதம் வாசிக்க மாட்டேங்கிறீங்கன்னா அவங்க எந்த காரணம் தான் சொன்னாங்க. சில சங்கீதம் கொஞ்சம் நல்லா இருக்குது, சிலது இயேசுவன் சுவிசேஷத்துக்கு எதிராக இருந்த மாதிரி ஒருவேளை அந்த காலத்துக்கு பொருந்தோம். இப்போ வாசிச்சா பிரச்சனை ஆயிரும், இதுகளுக்கு மண்டையில் ஏறிடும், அதனால் நாங்கள் சங்கீதமே வாசிக்கிறது இல்லை, பிரசங்கத்துக்கு போயிடுவோம்னு சொன்னாங்க. இல்லை இல்லையோ, இப்போ புரியுதா? ஆவியானவர் சொன்னார், பேய் ஆமாம் ஓகே 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 வரணும். நான் சொல்லணும்ல, ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் அவர் ஊழியம் செய்ய ஒரு ஏரியாவில் போயிருக்கிறார். ஊழியம் செய்கிற பக்கத்தில் உள்ள ஒரு தான் ட்ரபிள் பண்ணி சண்டைக்கு வந்துட்டான். சண்டைக்கு வந்தோடனே இந்த ஆளு கொஞ்சம் பொறுத்து பார்த்தா அவன் கிட்ட வரதெல்லாம் பேசினானா, சகிக்க முடியாமல் என்ன செஞ்சுட்டான், செஞ்சிட்டாரு. இந்த பாஸ்டர் கல் எடுத்து அந்த ஆளை எரிஞ்சிட்டார். சரியா? தலையில் பட்டு அது பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு வில்லங்காயிடுச்சு. போலீஸ் கேஸ் ஆகி யார் கல் எடுத்து எரிஞ்சிட்டாருன்னா பெரிய இஷ்யூ ஆயிரும்ல, மொத்தம் செய்கிறத விட இதெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பாஸ்டருக்கு பழக்கம் இல்லை, அது இவரோட வயசில் சீனியர் நண்பர் இன்னொரு இடத்துல இருந்தார். அவர் இதை கேள்விப்பட்டு ஓஹோ மற்றவர் இப்படி செஞ்சுட்டாராமே கேள்விப்பட்டோன்னா இவரை பார்க்க போயிருக்கார். போய் என்னப்பா நம்மளாம் ஊழியக்காரங்கல்ல, நம்ம அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டா அந்த பாச சொல்கிறாரா, என்ன பாச சொல்கிறீங்க, தாவீது கல் எடுத்து எறிஞ்சு தானே கோலியாத தள்ளி போட்டான். என்ன புரிஞ்சுங்க நீங்கள்? புரியுதா சொல்கிறது? நான் கொஞ்சம் டீப்பாக தான் பேசுவேன், ஊழியர் கூட்டங்களையும் பேசுகிறவன் இல்லை, எப்படி சபையை நடத்தணுங்கிறத கொஞ்சம் புரியும். நான் பேய் கரெக்டாக சொல்லிட்டான், கால் அவன் போட்டான் இல்லை நீ போட்டான், என்னன்னா போட்டான். இது மாதிரி தான் ஒரு சபை எவ்வளோ ஞானமாக நாங்கள் நடத்துகிறோன்னு புரியுது. ஸோ இந்த பேய் அப்படி ஆக்கிட்டு புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியணும், நீங்கள் புரிஞ்சாகணும். அடுத்தது ஒன்று சொல்கிறேன், நான் நிறைய சூழ்நிலையில் வேலை செய்கிறேன், எல்லா சபையிலோடு இணைஞ்சு செய்கிறேன். சில சூழ்நிலை சபையிலோடு இணைஞ்சு சுவிசேஷ பணியும் செய்வேன். ஆனால் நான் சுவிசேஷம் நல்லா பேசுவேன், தேர்ட் பிரசங்கம் பண்ணுறேன், எல்லா பிரசங்கம் வீட்டு கூட்டங்கள்லாம் பேசுவேன். இப்படியெல்லாம் பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸ் இருக்குல்ல, இடங்கள் இருக்குல்ல, அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு என்ன ஆண்டவர் பேசுகிறாரு பார்ப்போம். என்ன அவங்களுக்கு தெரில, அவங்க ஃபுல்லி கன்ஃபியூஸ்ட். ஸோ அப்படி சூழ்நிலைக்கு போனால் ஒரு குடும்பத்தில் ஆமாம் அந்த பையன் விசுவாசி தான், சபையில் என்னது அந்த சினிமா எடுக்கிறாங்கல்ல, திரைப்படம் ஷூட் பண்ணுற கேமராமேன்,
இதுக்கு படிக்கிறதான ஒரு கோர்ஸுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் விட்ருக்காங்க பையில விட்டு, இன்னொரு மகா உண்டு, அவளை பிஎஸ்சி நர்சிங் எல்லாம் விட்டு 2 பேரும் படிக்க வைக்க லட்சக்கணக்கான கடன். இவர் ஏதோ மேசனரி ஒர்க்கு கொத்தனார் வேலை தான் செய்வார். செஞ்சு கடன் வாங்கி இப்போ ஒன்றும் சரி பண்ண முடியாது, வீட்டை விற்க வேண்டிய நிலைமை. வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போனோம், ஒழிச்சு ஓடி போனோம் நிலைமையில தான் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அந்த பிரசங்கியார் அப்படி இல்லை இப்படி இல்லை, கர்த்தர் அதை செய்வார் இதை செய்வார்லாம் ஆலோசனை சொல்லி பார்த்தா ஒன்றும் நடக்கிறதில்ல. ஆமாம், கடைசியில் பெரிய பிரச்சனை வித்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த அளவு அந்த வீட்டு நிலைமை. அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரை இது என்ன நடக்குன்னு கேட்டா மீண்டும் ஆண்டவர் பேசுவார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறணும். ஆமாம், அவங்களுக்கு லெவலுக்கு கொஞ்சம் தாழ்மையாக எங்கிட்ட கேட்டு போயிருந்தா எத்தனையோ வேற சிம்பிளான மெத்தட் இருக்குது, வழி இருக்குது, அதில் போயிருக்கலாம். இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. எல்லாரும் உலகம்தான், ஒரு பக்கம் தேவன் எல்லாம் செய்வாருமாங்க, மறுபக்கம் இன்ஜினியரிங் படித்தாதான், டாக்டர் படித்தாதான் இப்படின்னா இது அவிசுவாசி. நீ அவிசுவாசி இல்லை, நாஸ்திக. இவ்வளவு ஏன் போற? கர்த்தர் நடத்தினா நீங்க போல, வேண்டான்னு சொல்லல. ஆமா, அப்படித்தான் போனா பிழைப்போம், அப்படித்தான் உயர்ந்த ஸ்தானம். இதுதான் இவங்களை கண்ணில் நான் தொடர்ந்து நிறைய காரியம் ஷார்ட்டா முடிச்சிடறேன், ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் மையமா வச்சுதான் இந்த வசனத்தை ஆவியானவர் உங்களுக்கு பேச வச்சார். நான் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க விரும்பினா இவங்க பொல்லாத பிரபஞ்சத்தில் போய் மூழ்கிறாங்க, சாத்தானுடைய வலையில போய் சிக்கிறாங்க இல்லையா? சிக்கிட்டு இப்போ வந்து நிற்கிறாங்க, எங்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஏன், அதாவது நீங்கள் யோவான் 12:48 தானே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், என்னை தள்ளி என் உபதேசத்தை புறக்கணிக்கிறவனை நியாயந்து இருக்கிறது ஒன்று இருக்கு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்து இருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தி இருக்கும். அல்லேலூயா. இது கடைசி நாளில் நியாயந்திக்கலங்க. இப்போ பேதுரு சொல்லுவார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தோங்குகிற காலமா இருக்கிறேன்னு சொல்லுவார். அது முந்தி நம்மிடத்துல ஏற்படுறோன்னு சொல்லுவார். அல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னு அந்த வசனத்துல சொல்லுவார். அப்ப சபைகளுக்கு, நான் சபைகளுக்குள்ள தான் பேசுறேன், சபைக்குள்ள இப்ப இயேசுவின் சீஷத்துவம் கிடையாது, அப்போஸ்தலர் அஸ்திபாரம் கிடையாது, இயேசுக்குள்ள இருந்த பரலோக பரிசுத்தாவி கிடையாது, வேற என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. புரியுதா நான் சொல்றது? இது ஒரு இன்னொரு சம்பவம், நான் எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் வருது. நான் ஒரு இடத்துல இப்படிதான் திடீர்னு மெசேஜுக்கு போயிட்டேன். அந்த சபை எனக்கு பழக்கம்தான். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், இங்கே ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, சாசு போராட்டம், பாடிலி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அவன் ஒரு பாஸ்டருக்கு பையன், அந்த பையனுக்காக ஜோம் பண்ணுற இங்கே வச்சிருக்கு, அதுக்காக 2 நாள் ப்ரேயர் போட்டிருக்கோம், நீங்கள் வந்தீங்கல்ல, நீங்கள் உட்காருங்க, ஆவியானவர் பேசட்டு அப்படின்னு என்ன நடத்திட்டார். ஸோ நான் அந்த சூழ்நிலைக்கு ஜோம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், இந்த பையனுக்கு தவப்பேன், இந்த பூமி நான் சபிச்சதெல்லாம் ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணுறோம், ஆவியானவர் பேசுகிற சொல்றேன். இல்ல நான் சபிச்சதை எல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்றேன். நான் உலகத்தான் இல்லைன்னு சொன்னா இவன் உலகத்தான்னு பேசுறான். ஸோ ஆச்சரியப்பட்டேன், ஒரு ஊழியக்காரர் இப்படி செஞ்சாரா? ஓகே, பாசிபிலிட்டி இருக்கு. நான் அதெல்லாம் உள் வாங்கிட்டு அந்த பாஸ்டர் வந்திருந்தார், தகப்பனார் வந்திருந்தார், அவரை அழைச்சிட்டு தனியா போனேன். அவரோடு உட்காந்து நான் இந்த காரியங்களை பல வசனங்களை வச்சு பேசினேன். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் எல்லாரும் இப்ப இப்படி தானே பேசுறாங்க, எல்லா பிரசங்களும் இப்படி தானே இருக்கு, அதனால நானும் அப்படித்தான் நினைச்சு நானும் மனசுல நினைச்சிட்டேன், நான் அப்படி பேசிட்டேன்னு சொன்னார். இல்லை, நான் வசனங்களை சுட்டி காட்டினேன். ஏன்னா நீங்கள் யோவான் 14:30 அது ஆண்டவர் சொல்றாருல, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்திலே இல்லை. அந்த வார்த்தையை பிடிச்சிருங்க, இதுல ரொம்ப ஆழம் இருக்குங்க. நான் வர்றது அப்படி பேசணும். உலகத்தின் அதிபதி பிசாசுன்னு சொல்லியாச்சு, அவனுக்கு கொடுத்தாச்சு, தேவன் புறக்கணிச்சாச்சு இல்லையா? ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவில் நினைக்கிறது இல்லை, நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுதான் விஷயம். அது எப்படி சாத்தானுக்கு முழு அதிகாரம் உலகத்துல கிடைச்சுன்னா, தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டார், நான் நினைக்க மாட்டேன், நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டார். இல்லையா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏசாயா 65:17, நான் விட்டுட்டேன், நான் புறக்கணிச்சுட்டேன், மறந்துட்டேன், நினைக்க மாட்டேன்னு அந்த வார்த்தை இருக்கு, மனசில் தோன்றதில். அதனால அவன் உரிமை கிடைச்சிருச்சு. நான் தான் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போறேன் இல்லையா? அது 2 பேதுரு 3:7 13 வரை இப்போ இருக்கிற வானம் பூமி அக்கினிக்கிரையா வச்சிருக்கு, பஞ்சபூதங்கள் வெந்தி விரைவு போகிறது, தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிட்டு முந்தினது எடுத்த இடம் எல்லாம் காணப்படலை. சரியில்லை, சரிதானே? ஓகே. அதனால இதெல்லாம் வசனம் எல்லாம் கிளியர் தான். இந்த மனுஷன் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் ஆலோசனை சொல்லி
அவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வச்சு, அப்படியா பாஸ்டர் வாசனை இருக்குல்ல, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார்ல, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணி தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் கிருபை செய்வாருன்னு சொல்லி அந்த பையனுக்கு கிளியர் ஆகிட்டு இப்போ நல்லா பைபிள் ஸ்கூலில் இன்னும் படிச்சுட்டு இருக்கான்னு எனக்கு ஹல்லேலூயா. சரியா, நீங்கள் புரியணும். ஒரு சம்பவம் இடையில வந்தது. அதாவது ஒரு இடத்துல ஒரு பொம்பளைக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசினா தான் உங்களுக்கு புரியும். ஒரு பிசாசு பிடிச்சிருச்சு. அப்போ பாஸ்டர் எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணும்போது அந்த பேய் பிடிச்ச பொம்பளை சொல்லுது, நான் போக மாட்டேன், எனக்குள்ளது இங்கே இருக்குது. என்ன இருக்குது? எனக்குள்ளது இங்கே இருக்கு. உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பொம்பளை சொல்லுது, இந்த பொம்பளை தலையில சுற்றி இருக்க திரிப்பான் எனக்குள்ளது. என்னதான் கவனிங்க, இந்த பொம்பளை தலையில சுற்றி இருக்கிற திரிப்பான் எனக்குள்ளது. அது எப்படி உனக்குள்ளதுன்னு கேட்டால், அதாவது அது சொல்லுது, இன்ன இடத்துல ஒரு கோயில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, பர்டிகுலர் ஒன் ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்து தலைமுடியை வந்து நேர்ச்சை செய்வாங்கல்ல, தலைமுடி நேர்ச்சைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. தலைமுடி நீளமாக வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லாம் அங்கே போய் மொட்டை போடுவாங்க இல்லை, நிறைய இருக்குல்ல, அப்படிப்பட்ட இடம் இருக்குல்ல, மொட்டை போடுவாங்க. இந்த முடி வந்து அங்கே நிறைய நிறைஞ்சிருந்தது. உடனே அந்த கோயில் நிர்வாகம் பார்த்தது, இந்த முடியை வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா, திரிப்பான், விக்கு, இந்த பொய் முடி பண்ணுறது எல்லாம் தர சோமனி, அப்படி பண்ணுறவங்கள கூப்பிட்டு இப்படி இருக்கு ஏலம் போடுறோன்னு ஏலத்துக்கு விட்டாங்க. ஒருத்தன் ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போனவன் நிறைய ப்ராசஸ் பண்ணினான். அதில் திரிப்பான் செஞ்சான். இதை ஹோல்சேலாக ஒருத்தனுக்கு விற்றான். இவன் வாங்கிட்டு இந்த பொம்பளை இருந்த தெரு வழியாக போனான். திரிப்பான்னா இந்த பொம்பளைக்கு தலைமுடி கொஞ்சம் கட்டையாக இருந்தது. உடனே அவர் திரிப்பானை வாங்கி சொருகிட்டு மினிக்கிட்டு நடந்தது எப்பயா வந்துட்டு. அல்ல புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கு எங்கோடி வந்துன்னே தெரில, எப்படி வந்துன்னு தெரில. இங்கே சொல்லுது, அது எப்படி நான் போவேன், இது எனக்கு தந்தது இல்லையா, எனக்கு உள்ளது இல்லையா, இது எப்படி இருக்கலாம் போவேன். உங்களுக்கு புரியுதில்ல நான் சொல்கிறது? ஒரு சின்ன தலைமுடியை வச்சுட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னால், பல வேளை விசுவாசிகளுக்கு குடும்பங்களை போராட்டம் தீரலன்னா என்னன்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறாரு, இதே அவனுக்குள்ள உலகம் இவங்க மனசில் வச்சுருக்காங்க. எப்படிங்க, தாலினெல்லாம் கலத்தியாச்சுங்க, வெள்ளம் எல்லாம் போட்டாச்சுங்க, நான் கொஞ்சம் ஷார்ப்பாக பேசிடுவேன். எனக்கு ஆவியானவர் சொல்வார், உள்ள உலகம் இருக்குது. அது எப்படி வந்துன்னு கேட்டால், இவங்க ஏன் வசனத்தை விட்டுருவாங்க, தங்கள் சுய இச்சைக்கேற்ற பிரசங்க மாதிரி நிறைய இருப்பாங்கல்ல, பூமியின் உயர்ந்த ஸ்தானம் ஏற்றுறவன் பூமியில் அங்கே கொண்டு போகிறோம், இப்படியெல்லாம் கேட்டு அங்கே போய் சுற்றி இப்போ பேய் உள்ள வந்து உரிமையோட உட்காந்துருக்கிறானோ. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறதுக்கு? ஆழமாக பேசுகிறேங்க பாஸ்டர்ஸ் எல்லாம், நீங்கள் எல்லாம் புரிஞ்சுருங்க. ஏன்னா எனக்கு சொல்லி நான் இதில் போகிறேன், பிரசங்க யாரும் எங்களுக்கு தெரில சொல்லுங்கன்னு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. இல்லையா, டேய் இந்த உலகம் எங்களுக்குள்ளே இருக்குது, நான் போக மாட்டேன். அந்த கதவுலோடி போய் ஜன்னலோடி வருவேன், ஜன்னலோடி போய் பின் கதவுலோடி வருவேன். எனக்குள்ளது இருக்குல்ல, கருவாடு இங்கே இருக்குது, பூனை வருது. ஓகே, உலகம் உங்களுக்குள்ளே இருந்தால் உலகத்தின் அதிபதி பிசாசு வருவான். அதுதான் இயேசு சொன்னார், என்னிடத்துல ஒன்றும் இல்லை. புரியுதா? அவனுக்குள்ளது ஒன்று எங்கிட்ட போடா, எங்கிட்ட என்ன இருக்கு, வர முடியாது, உரிமை இல்லை. உங்களுக்கு புரியணும். ஒரு சபை எங்கே போகுது? இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம், நிறைய குழப்பம், கள்ளத்தனமான இதெல்லாம் வந்ததுனால தான் நாங்கள் சபையை சீர்திருத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஐடியா கிடைச்சா, இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்றாங்க ஜெபிக்கலாம் வாங்க. என்னது ஜெபிக்கலாம் கூப்பிடுறாங்களா? நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறதுக்கு எங்கே போகணும்? நான் தொடர்ந்து எல்லா சபைக்கும் பேசுகிறேன். ஆவியானவர்கள் தந்தர பேச சொல்கிறார். ஜெபிக்கிறத பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன் அறை வீட்டை போட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. வசனம் இருக்குல்ல, இதான் இயேசுனுடைய சிஷ்யத்துவம். இயேசு சொன்னது, நீ இருந்து ஜெபம் பண்ணு. ரெண்டாவது, அதுக்கு முடியலைன்னா ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. சரிதானே? ஒரு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் சொன்னதற்கு அப்போஸ்தலர் சொன்னது. செகண்ட் அண்ட் தேர்ட்லி, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்களை கர்த்தருடைய நாமத்தில் என்ன பேசி ஜெபம் பண்ணுவாங்க, பாவம் செய்தா மன்னிக்கும், விடுவிப்பார். இருக்குல்ல, இது யாரு? பாஸ்டர். யாரு? நீ ஜெபம் பண்ணு, விசுவாசியில் ஒருத்தர் ஜெபம் பண்ணு, உனக்குன்னு சபை இருக்கு, அந்த சபை மூப்பர்களோடு இணைஞ்சு ஜெபம் பண்ணு. இவ்வளவு தானுங்க ஜெபம், வேற ஒன்றும் இல்லைல்ல. இதுதான் ஜெபத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் சபையாரா இருந்து ஜெபிக்க வேணும். எப்படி ஜெபிக்கணுமோ? சபையாரா இருந்து ஜெபிக்கணும். சரி, இப்போ வந்து நான் பைக்கில் போகிறேன், குருசடிங்கிறாங்க, சிலுவை நட்டு இருக்குது, இயேசுநாதர் சிலுவை ரத்தம் செஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, வேற என் புனிதர்லாம் இருக்கிறாங்க. இவங்க இயேசுவன் ரத்த பாட்டு தான் பாடுறாங்க. இப்போ பர்க்மான்ஸ் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவன் ரத்த பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படி இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இப்படி சுற்றி இருந்து ஜோம் பண்ணிருக்கேன்னு கேட்டால், புதுமை நடக்கணும் பிரசங்கியாரு, கட்டு அரணம் பிரசங்கியாரு, கடன் தீரணும் பிரசங்கியாரு, அழகையின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கணும் பிரசங்கியாரு. ஓ அப்படியா, சரி கூட்டாச்சு. அப்புறம் இப்படி நிறைய ஜபக்கூட்டம் இருக்குல்ல, ஜபக்கூட்டம் மட்டும் இல்லை, கோபுரங்கள் இருக்குல்ல, ஜப கோபுரம், வானத்தின் வாசல், வானத்துக்கு வர ஏணி எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல. இப்படியும் கொஞ்சம் இருக்கு. இங்க எதுக்கு நீங்க எப்படி ஜபிக்கிறீங்கன்னா, புதுமை நடக்கணும் பிரசங்கியாரு,
கட்டறணும், பேய் போகணும், நோய் தீரணும், எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது. அப்போ அது கத்தோலிக்க குருசடி, இது பெந்தை கோஸ்தே குருசடி. விளக்குறேன் உங்களுக்கு. என்ன பிரசங்கியாரு? ஆமாம், அங்கேயும் புதுமை நடக்கணும், உங்களுக்கும் புதுமை நடக்கணும். அங்கேயும் இயேசுவின் ரத்தம் சிலுவை, இங்கேயும் இயேசு ரத்தம் சிலுவை. அது கத்தோலிக்க குருசடினா இது கிறிஸ்தவ பேரக் மார்க்க குருசடி தானே. புரியுதில்ல சொல்கிறது? புரியலையா? சபைங்கிறதுக்கு பேர் குருசடி இல்லை. இல்லையா? அது பார்த்துருவோமா, நேரம் இல்லை. எபேசியர் 2 20வது வசனத்தில் அப்படின்னு படித்தா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறார். இயேசு சொன்னது செஞ்சது மூலக்கல். அந்த கல்லுக்கு இடையில ஒரு நூல் கட்டணும். அந்த நூலுக்குள்ள மற்ற கல்லை வச்சா அது அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போ இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சது. இந்த அஸ்திபாரத்தில் யார் இருக்கணும்னா சபை இருக்கணும். என்ன இருக்கணும்? சபை இருக்கணும். இந்த சபையை நீங்கள் இன்னும் அந்த 2:20 கீழே வாஸ்தா 21, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலம்னா என்ன தெரியுமா? தேவன் வாசம் பண்ணுகிற இடம்னு அர்த்தம். புரியுதா சொல்றது? தேவன் எங்க வாசம் பண்றாரு தெரியுமா? நம்பர் 1, 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம் தானா? நம்ம ஆலயம் தானா? இதுதானா முதல் தேவ வாசஸ்தலம்? சரி, இது தேவாலயம், நமக்குள்ள பரிசுத்தாவின் வாசம் பண்றாரு. இதுக்கு வாசல் எங்க போடணும்? திருநெல்வேலி மாவட்டத்திலயா, தூத்துக்குடி மாவட்டமா, அங்கே இங்கே ஒரு இடத்துல வாசல் போடணுமோ? புரியணும் நினைக்கிறேன். புரியணும் இல்லை? வாசல் எங்க இருக்குன்னு புரியணும் இல்லை? ஆலயத்துக்கு வாசல் நம்பர் 1. 2வது, இங்க வசனம் என்ன வாசம்? தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு? சபையில இருக்கு. எங்க இருக்கு? சந்தேகம் இல்லை, பார்த்துட்டேன்ல. தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வர்றீங்க சொல்றீங்க. வாசஸ்தலம்னா தேவன் வாசம் பண்ற இடம். நான் இன்னும் நிறைய வசனம் இருக்கு, சொன்ன நேரம் போயிடும். அப்போ தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வாசல் இங்கே தானே போடணும். சரியா? வேற எங்கேயும் போடக்கூடாதுல்ல? சரி, தப்பா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்லுவார், இதோ வாசல் படியில் நின்று. எந்த வாசல்? இதய வாசல். தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன். வாசல் எங்கே போடணும்? இப்போ வாசல் எங்கே போட்டிருக்கு? இப்போ கோபுரம் எங்கே கட்டியிருக்கு? ஏணி எங்கே வச்சிருக்கு? ஓடப்படாது. யார் கூப்பிட்டாலும் ஓடப்படாது. தனி ஜோம் பண்ணு, விசுவாசிகள் ஒருத்தர் ஜோம் பண்ணு. மிஞ்சி போனால் பாச முடியலை, நீங்களும் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ஜோம் பண்ணுறீங்க. இங்கே அற்புதம் நடக்குதில்ல? நடக்கலையாம்மா? இங்கே தானே இருக்கிறீங்க. அவங்க ஜெபிச்சாங்களா? நீங்கள் இப்போ சாட்சியெல்லாம் சொன்னீங்கல்ல. ஏன்? இது தேவனுடைய வாசஸ்தலம் அல்ல? இல்லை, தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து எல்லாமே இருக்குங்க. அப்புறம் இதுக்கு வேற இடத்துக்கு ஜெபிக்கலாம் வாங்க. இவங்கெல்லாம் எப்போ பிறந்தாங்க? இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஜெபம் நடக்குங்க. ஊழியங்கள்லாம் கட்டப்பட்டு தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. பாஸ்டர்கிட்ட கேட்டால் கதை சொல்லுவார். அவருக்கு கதை எல்லாம் கட்டி தானே ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு இடத்துல போகிறேன். நடக்குதுல்ல? ஏசுநாதர் வந்தார்ல, அற்புதம் செஞ்சார்ல. அதனால தான் நீங்கள் வந்தீங்க. இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக வருவீங்களா? என்ன சாதாரண ஆளலாம்? எல்லாம் முற்புறத்தில் பிறப்புறத்தில் நெருக்கி கரத்தை வச்சு போயிடணும் விரட்டி அற்புதம் செஞ்சதுனால தானே வந்தீங்க. அப்புறம் எதுக்கு வேற இடத்துக்கு கூப்பிட்றாங்க? ஏதோ ஒரு எல்லக்கல்ல நட்டு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அங்கங்கே ஏதோ வச்சு இது வாசல், இதுதான் கதவு, இதுவரை உங்க கதவெல்லாம் மூடி கிடந்து இதுதான் திறந்த வாசல் இங்கே தான் இருக்கு. என்னடா இது? அல்ல, திறந்த வாசல்லாம் தெரியும் இல்லையா அவங்களுக்கு? ஆமாம், புதுசு புதுசாக கொண்டாடுவான். மற்றெல்லாம் பூடி கிடக்கு, அங்கே திறக்காது, நாங்கள் தான் திறப்போம், சாவி எங்கிட்ட இருக்கு, போவாது, ஓடாது. இல்லையோ, இதுதான் குருசெடி. நிறைய குருசெடி இருக்கு. நீங்கள் இந்த அஸ்திபாரம் நான் சொல்லிட்டேன், ஷார்ட்டாக தான் சொல்லிட்டேன், ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவேன். செல்வின் நெகேமியான்னு டைப் பண்ணால் யூடியூப்பில் போனால் ஒரு 700 வருஷங்க இருக்கும், நிறைய பேசியிருக்கு. ஸோ இப்போ நிறைய இல்லை. அப்போ சபையாராக இருந்து, சபையின் அஸ்திபார உபதேசத்தில் இருந்து, ஆவியானவரால் பரிசுத்த ஆவியானவர் கூட்டி கட்டப்படுகிற இடத்துல இருந்தாதான் தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு வெளிப்படும். பார்த்தீங்களா? சொல்லி தந்துடல, வார்த்தையும் வெளிப்படும், தேவனுடைய கிரியே வெளிப்படும். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடைந்து அவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அல்ல இல்லையா? அதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கோபுரங்களுக்கு ஓடாத, கொட்டாரத்துக்கு ஓடாத. நீ அங்கே ஓடினாலும் இதே ஆண்டவர் தான் அங்கே வந்துடணும். அப்போ அங்கே கள்ளம் அடிச்சுட்டு இங்கே வந்தியா கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஓடி பழவாத, அது ஆபத்தில் முடிஞ்சிடும். இருக்க இடத்துல இருந்து. ஏன்னா இங்கே வந்து தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வசனம் உங்களை திருத்தி செம்மையாக நடத்துறதெல்லாம் சேர்ந்தா சபை. பிள்ளை வளர்க்கணும்னா புத்தி சொல்லி அடி கொடுத்து வளர்க்குறோம்ல. அடுத்த வீட்டுக்காரப்பன் கோட்டை அடிக்கலாம்ல, வாரியெல்லாம் சும்மா கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்கும்போது சில பிள்ளைகள் அம்மா என்ன காண விடுகா இல்லைன்னு சொல்லுது. என்னவா அம்மா காண விடுகா இல்லை? ஏன்? சும்மா அடிக்கிறா திட்டுறா.
அந்த அத்தை கொள்ளலாம், அந்த அக்கா கொள்ளலாம், அந்த அன்னை கொள்ளலாம். ரொம்ப இன்பமாக பேசுவா, திட்ட மாட்டாவ, தள்ள திட்டாலாம். எனக்கு திட்டா இவன் எங்கேயா போய் விழுந்து கை கால ஓடிச்சா அதுக்கும் இல்லைங்க நமக்கும் சங்கடம் ஆகிறதுனால இவன் திட்டுது. அப்போ பிள்ளை வழக்கு குடும்பத்துக்கும் வெளியே உள்ள அடுத்தவனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? இது மாதிரியாக சபைக்கும் கோபுரங்களுக்கும் கள்ளத்தனமான வாசல்களுக்குள்ள வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினாலே நீங்கள் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால், அவங்க சந்தோஷமாக செய்யாமல் இருந்தால் அது உங்களுக்கு சங்கடமாயிரும்னு சொல்லியிருக்கு. எல்லாம் எவரையில் வசனம் இருக்குது. ஸோ இதுதான் சபை. தயவு செய்து சபையின் வட்டத்துக்கு வெளியே எட்டி பார்க்காது. இல்லையோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் முடிக்கணும் வந்துட்டே இருக்கதான் வந்துட்டே இருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஒரு குறிப்பிட்ட சபையில் இருந்த ஒரு சூழ்நிலை குறித்து எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தார். ஒரு சொப்பனம். அது என்ன சொப்பனம்னா, ஒரு 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 கம்பி கூட்டில் இந்த பேர்ட்ஸு சொல்கிறீங்கல்ல, இந்த கலர்ஃபுல் சின்ன சின்ன பறவைகள் வீட்டில் வளர்க்குறாங்கல்ல பிள்ளைகள் இது மாதிரி 2 பறவை அதுக்குள்ளே போட்டிருக்கு. சுற்றி கம்பி கூண்டு, ஒரு சின்ன கம்பி விலை கூண்டு. ஒரு பறவை என்ன செஞ்சுன்னா, அந்த கம்பி கூண்டுக்கு வெளியே வர்றதுக்கு நெளிச்சு வந்து பாதி வெளியே வந்துடுச்சு. ஸோ இனி அடுத்த செகண்டில் அது வெளியே போயிடும். இதுதான் அந்த காட்சி. ஸோ நான் அந்த சபையை குறித்து காட்டினதால நான் அந்த சபையில் பேசும்போது சொன்னேன், இப்படி ஒரு இந்த சபையில் ஒரு குறித்து ஒரு காட்சி நான் பார்த்தேன். யாரோ சிலர் வந்து கம்பி விலைக்கு வேற வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, சரிதானே? பாதி வெளியே போகிறீங்க, அது ஆபத்து. எப்படி ஆபத்துன்னா, அதையும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நான் பையனாக இருக்கும்போது இந்த பேர்ட்ஸ் நான் வளர்த்தேன், ஒரு கூண்டு அமைச்சிருந்தேன். ஒரு நாள் திடீர்னு வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் ஒரு பேர்டு வந்து வெளியே வந்து உட்காந்துருக்கு. எங்கே உட்காந்துருக்கு? வெளியே உட்காந்துருக்கு. என்னடா இது எப்படி வெளியே வந்தது? கூண்டுக்குள்ளே தானே கிடந்துன்னு பார்த்தா அது இப்படி இருக்கு. அப்போ எனக்கு தெரியும், இதை பிடிச்சா பிடிக்க தராது, அது வெளியே வந்து உட்காந்துருக்குல்ல பிடியும் தராது. இது இப்போ அதுக்கு தெரியாது பாருங்க, அது இப்படி தலையை திருக்கி உருட்டி இருக்கு. ஏன்னா அது இதுவரை கம்பி கூட்டுக்குள்ள கிடந்தது இல்லை, வெளியே உள்ளது ஒன்றுமே தெரியாதுங்க, என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல, இப்படி இருந்து. நான் உடனே சரி எப்படியாவது பிடிச்சிடலான்னு கிட்ட போய் பிடிக்க போனா அது பறந்து பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஏறிச்சு. யாவா தெய்வமேன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு அண்டங்காக்க எங்கேருந்து வந்துன்னு தெரியாது பாருங்க, பறந்து வந்து அது சின்ன பேடு தானே, அதுக்கு கொம்புக்கு பத்தாம், அப்படி எடுத்துட்டு பறந்துட்டு புயல் மாதிரி கீ 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 கீன்னு. எனக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ கொண்டே போயிட்டு அதுக்கு பறக்க முடியுமா எனக்கு? புரியுதா நான் சொல்றது? பறதான் கூட்டுக்குள்ள பார்த்தா எலி கடிச்சு ஒரு ஓரம் போட்டுருக்கு, எனக்கு தெரியாது. ராத்திரி அதில் ஓடி வெளியே வந்துட்டு பார்த்தீங்களா? ஒரு சபைன்னா அது அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறு நல்லா இருக்கு, விளக்கம் போனால் நேரம் போயிடும். அதுக்குள்ள மரியாதையா இருந்து ஆண்டவருடைய வசனம் இருக்கு. அது எங்க பாஸ்டருக்கு கிருபை கிடையாது, குடுவை கிடையாது. இது கிருபை வரம் பெற்ற பிரசங்கி ஆகும் அவர். இது வரத்தினால வர விஷயம் இல்லை, எங்களுக்கு வரத்தை பற்றி நல்லா தெரியும். வரம் சபைக்குள்ள இருக்கணும். எங்க இருக்கணும் வரம்? அது 1 கொரிந்தியர் 12:28 முதலாவது அப்போஸ்தலர், 2வது தீர்க்கதரிசிகளை, 3வது மற்ற ஊழியங்களை, ஆளுகைகளை, வரங்களை, வல்லமைகளை வைத்தார். இது எங்க வைத்தார்னா சபையில வைத்தார். குணமாக்கும் வரங்களை அங்கே இருக்கு, சபைக்குள்ள வச்சார். நான் அடிக்கடி சொல்வேன், இது சபைக்கு வெளியே எல்லகள் நடப்படுறது. நீ அங்கே வெள்ளகள் நடத்து மொத்தம் பெயிண்ட் அடிச்சிடறான்ல, எண்ணெய் ஊத்துறான்ல, இது மாதிரி செய்யாத. நீ சபைக்குள்ளே இருக்கு. அதில் சபையோட இப்போ நான் ஒரு சுவிசேஷம்னா எங்கேயோ போகிறேன், எல்லாம் சபைக்குள்ளே தான் பேசுகிறேன். வேறு வந்தால் அந்த சபைக்கு போ, ஏதாவது அந்த பக்கத்தில் ஒரு சபை இருந்தால் ஆவிக்குரிய சபைக்கு போ, அப்படி தான் திருப்பி விட முடியும். ஸோ இதுக்குள்ளே இதுக்கு வெளியே வரம் கிடையாது. இதுக்குள்ளே தான் வரம், பரலோக தேவனுடைய வரம் செயல்படுற இடம் சபை மட்டும்தான். அதுக்கு வெளியே செயல்படுறது வேற ஆவியினால செயல்படுது. வெளியே போனாலே ஆவி மாறிடும், அது வேற ஆவி. அது அந்நிய பாஷை பேசும், குறி சொல்லும்ல. அது அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவியோடைய பவுலுக்கும் சீலாவுக்கும் சொன்னல்ல, பல நாள் சொல்லி ஏமாத்தினால, அது குறி சொல்லுகிற ஆவி. அது பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை பற்றி பேசும். ஏன்னா அதானே வேசனார்கிட்ட சொன்னவன் அவன் தானே. லூக்கா 4:5 இது உலகத்தின் மலைக்கு கொண்டு போய் உலகத்தின் மேன்மையெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னோம் அவன் தானே. அதே ஆவி தானே அது, குறிசடி ஆவி. சபை அப்படி இல்லை, எங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போனோம். ஆண்டவர் சொல்ல நன்மையில தருவார், நமக்கு பரலோகத்துக்கு போனோம். அடக்காராதன வரைக்கும் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, புரியுதுலையா நான் சொல்றது? அப்போ இந்த மாதிரி குருசடி ஆராதனை மாதிரி நினைச்சிடப்படாது, சபையை நடத்திடப்படாது. பரலோகத்தின் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் சபையினுடைய அஸ்திபாரங்கள் இருக்கணும். நீங்கள் சபைக்குள்ள அடங்கி இருக்கணும். என்ன கேட்குறீங்க? ஆமா ஆண்டு அப்படியோ இது இப்படி, அது ஒன்றும் பேசாத. ஆண்டவர் சொல்லிடுறாருப்பா, அவருக்கு சீசனாக அந்த வசனம் சொல்லுதில்ல, அது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் என் நுகத்தை என் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள், நான் சாந்தமாய் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீடர்களாய் வாழுவதில் தெளிவா நீங்க இருந்தீங்கன்னா
இந்த கர்த்தருடைய சபைக்குள்ளே இருந்து எல்லா அற்புதம் நடக்கும். பார்க்குறீங்கல்ல பின்ன எதுக்குங்க ஓட போகிறீங்க? எல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. நடக்காத அற்புதமா பாஸ்டர் சொல்கிறாங்க, எங்கள் சபையில் நடக்காத அற்புதமா பாஸ்டர். ஆனால் அந்த அற்புதம் வாங்கின ஆளுகெல்லாம் கூட்டத்துக்கு வந்தால் இது மாதிரி 4 சபை கட்டணும். எப்படிங்க? ஏன்னா இவங்க குருசடியிலே பழகிட்டாங்கல்ல, அதில் ஒரு சுற்றிட்டு ரொம்ப பைசா காணிக்க போட்டு போயிடுறது. இது மாதிரி இதே குருசடியை நினச்சிட்டு போகிறது. பிறகு உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. பிறகு அங்கே வெண்ணி இல்லை, இங்கே அது ஒன்றும் தேவையில்லை. நீ தேவ சித்தம் செஞ்சா, அது 15:7 மத்த யோவான், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைச்சிருந்தா நீங்கள் வேண்டிக் கொள்கிறது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும்ல. நான் சபைகளுக்கு சொல்லுவேன், அது இந்த சபையிலலாம் நிறைய பிரச்சனை அப்படி, எங்கள் பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை, அவ்வியெல்லாம் சரியில்லை, நானும் தான் சரியில்லை, நீ நினைக்கிற அளவுக்கு நானும் சரியில்லை. சரியா ஒரு ஆள் இருக்காரு இயேசுநாதர், இல்லையா? அவர் நேற்றும் என்று மாறாதவர், பிரதான மேய்ப்பர்ன்னு சொல்றார். பிரதான மேய்ப்பராக இருக்கார். இன்னைக்கு அவர் பாஸ்டர், இன்னைக்கு அவர் அப்போஸ்தலர். எபிரேயர் 3:1 சொல்லுது பிரதான அப்போஸ்தலர். பேதுரு சொல்வார் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரிதை பெறுவார். அப்போ அவர் இன்னைக்கும் பாஸ்டர். இயேசுநாதர் இன்னும் இருக்கார்ல, அவர்கிட்ட ப்ராப்ளம் இல்லை. அவருக்கு வார்த்தை கையில் ஒரு வசனத்தில் முடிச்சிருக்கேன். அப்போ என் வசனத்தை எழுதி கொடுத்தேன், அது ஓசியா 8:12 என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இயேசுவன் வார்த்தைகளை வாசிக்காமல், அவருடைய மாதிரியை பார்க்காம, அவருடைய சீசத்துவத்தில் நடக்காமல் நீங்கள் எங்கே சுற்றிட்டு ஓடினாலும் உங்களை அந்த ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நான் சொன்னார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை அசட்டை பண்ணாங்கல்ல, நான் நியாயம் தீர்ப்பேன். உலகத்தில் இருக்க வேலையும் தீர்ப்பேன். முந்தி நம்மிடத்தில் நடக்குதுன்னு பேர் சொல்கிறார். அதுக்கு வெளியே நியாயம் தீர்ப்பேன்னு சொன்னனால முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு காட்டுவார். நீ இந்த இடத்துல போ, மரியாதையாயிரு, இங்கே உனக்கு உதவிகள் கிடைக்கும். அவர் ஏற்பாடு பண்ணுவார். அதிலே இருந்து தேவ சித்தம் செய்து தேவாவினால் நடத்தப்பட்டு அற்புதங்கள் நன்மையெல்லாம் ஆண்டவர் தகுதியாக செய்வார். அவசியமானதை செய்வார். நீங்கள் கேட்கறது மாதிரிலாம் செய்ய முடியாது. அப்படி தானே நம்ம பிள்ளைகளுக்கு, எனக்கும் பேர பிள்ளை இருக்குல்ல, நம்ம அப்படி தானே கொடுத்தோம். இது அவன் சொல்லுவான், அந்த கோபுரம் வச்சிருக்கானே, இவனும் எல்லாம் சொல்லுவான், அவனை நீ மேன்மேலும் நீ வேண்டுகிறதற்கும் அதிகமாய், அது என்னத்தை சொல்லியிருக்கேன்னு அது வேற இஷ்யூ, அது இப்போ விளக்குக்கு நேரம் இல்லை எனக்கு. இப்படி கவர்ச்சியாக பேசுவான், அதுக்கு பின்னால் போவாது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் இருந்தால் அவர் நம்மை விடுவிக்க முடியும். அவர் ஏற்ற தகுதியான உயர்வுகளை நமக்கு தர முடியும். நீங்க சாடி சாடி வெளியே, வசனம் வந்துகிட்டே இருக்கு, உதாரணம் வந்துகிட்டு இருக்கு, நான் போகல நிறுத்துறேன். நீங்க சாடி சாடி நான் முடிச்சிடறேன் ஒரு சம்பவம், அது உங்களுக்கு அதோட முடிச்சிடுறேன். எஸ், இட்ஸ் கமிங். இந்த பிள்ளைகளை இடுப்பில் எடுப்போம், பார்த்தீங்களா? இடுப்பில் எடுப்போம்ல, இந்த பிள்ளைகள் சரிவு கீழே போயிடும். கவனிச்சிருக்கீங்களா? அது எவ்வளோ டேஞ்சர் எனக்கு தெரியாது. ஒரு டேஞ்சர் சொல்கிறேன். நெய்யூர்னு ஒரு ஊர் இருக்குது, திங்கள் சந்த பக்கம். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெயின் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க, நோயாளிகள் நிறைய பேர் வருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரோடு, இந்த பக்கத்தில் எதிர்பக்கம் ஒரு கடை, அது ஒரு பழக்கடை, எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் அதில் பஸ்ஸுக்கு நிற்கிறேன், நான் முடிக்கிறேன், அதில் பஸ்ஸுக்கு நிற்கிறேன். பஸ்ஸுக்கு நிற்கும்போது அந்த அவர்கிட்ட ஏதோ பேசிட்டோ ஏதோ நிற்கிறேன், அந்த பகுதியிலே நிற்கிறேன். இவன் நடந்த காட்சி, இவன் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு தகப்பனார் ஒரு சின்ன பையனை கையில் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. இப்படியே பலமாக பிடிச்சிருக்காரு, கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டார். வந்து இந்த கடையில் வந்து இவருக்கு ஆப்பிளோ என்னமோ வாங்கணும்ல, அதுக்காக என்ன செஞ்சார், இவனுக்கு கையை விட்டார். சரிதானா? கையை விட்டுட்டு இது எப்படின்னு கேட்குறத கையை விட்டார்ல. நான் பார்த்துட்டு இருக்கிற பக்கத்தில் நிற்கிறதுனால தான் எனக்கு நான் பார்த்தேன். இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த கையை அவர் விட்டது தான் உண்டு, படார்னு ஓடி இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி மறுபக்கம் வர்றதுக்கு ஓடிட்டான். அவர் பழம் பறிச்சிட்டு நிற்கிறாருங்க வாழை கொலையில். இந்த பையன் விட்டோன்னு உண்டு, இந்த ரோடை கிராஸ் பண்ணி கவனமாக பிடிச்சி கூட்டு போனார். நேரம் திருப்பி ஓடிட்டான். அந்த நேரம் பார்த்து அங்கே இருந்து ஒரு அம்பாசடர் கார்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து கார் என்ன காருன்னு கேட்டால் எல்போர்டு கார். எல்போர்டுனா என்னது? கார் படிச்சு கொடுப்பான் இல்லை, டிரைவிங். கரெக்டாக அந்த அவர் டபுள் கிளச்சு டபுள் பிரேக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கிட்ட வரவும் அந்த பையன் அந்த காரில் தட்டி அப்படி கீழே விழுந்துட்டான். ஜஸ்ட் அவர் கரெக்டாக பிரேக் அடிச்சிட்டார், கீழே விழுந்துட்டான். காருக்கு முன்னே நடு ரோட்டில் விழுந்து இப்படி கிடக்குறான். எல்லாரும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க, ரெண்டு பக்கத்தில் இருந்தோம். வேற ஒன்றும் படலை, ஏன்னா அப்படி படாமல் தட்டு கீழே விழுந்து, அவ்வளோதான் நடந்தது. வெரி மெராக்குலஸ். என்ன சொல்ல வந்தேன், அந்த பிள்ளைகள் இறங்கி போயிடும் நான் சொன்னேன்ல, அதுக்கு முன்னால் வந்த காட்சி அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். தயவு செய்து போகாதங்க, இருக்க இடத்துல அடங்கிரு, கர்த்தருடைய பாதத்தில் அடங்கி இருக்கு, வசனத்துக்கு இரு, ஊழியக்காரர்களுக்கு அடங்கி இரு, ஜெபம் பண்ண. ஏற்ற வேளையில் உனக்கு ஆத்திரத்தில் ஒன்றும் ஓடாதாங்க, அதான் நீ ஆத்திரத்தில் ஓடுற, அதான் பிரச்சனை. ஆத்திரம் படாது, பொறுமை மட்டும் இல்லை, நீடிய பொறுமை. என்னது? ஆவியின் கனியில் ஒன்று நீடிய பொறுமையாகும். சபையினுடைய அனுபவம் பொறுமை இல்லை,
அது நீடிய பொறுமையோ இருந்து சுதந்திரிக்கிற ஒரு அனுபவமாக. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி படம் காட்டுறது, கலர்ஃபுல் காட்சியெல்லாம், பலூன் கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்காத. இருக்க வேண்டிய இடத்துல இரு. உனக்கு ஜெபம் பண்ணணுமா இங்கே வர, வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா அங்கே வந்து தாராளம். அதுக்கு தான் ஜப வீடுன்னு சொல்லியிருக்குல்ல. சரி. அப்போ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் போய் பொல்லாத பிரபஞ்சத்தில் சிக்க வேண்டாம், சாத்தான் பிடியில் வலிய போய் சிக்க வேண்டாம். தேவ சித்தப்படியான சூழ்நிலை தந்திருக்கு, அதில் அடங்கியிருந்து தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமாம். சாரி. நல்ல வார்த்தைகளுக்காக அவரை துதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட, சபை கட்டப்பட நாம் உன்னத தேவனுடைய கரத்தை